வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ரிஷபராசி 2026 முதல் 27 வரையில் ஓராண்டு பலன்கள், குரு, சனி, ராகு, கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பற்றி சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகக்காரகனாக மிகவும் உயர்ந்த இடத்தில் அமர்ந்து நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் மட்டும் கிடையாது, ராஜகிரகங்களில் குரு பகவானும் சரி, ராகு கேதுக்களும் சரி, சனி பகவானும் சரி. ராஜ கிரகங்கள் என்றால் ஆண்டுதோறும் பயிற்சி பெறுவர்களை ராஜ கிரகங்கள் என்று சொல்வார். அப்படி சொல்லும்போது ஓராண்டு நிலையாக இருந்து நற்பலன்களை தருவது குரு பகவான். ஒரு ராசிக்கு 1.5 ஆண்டு காலம் நிலையாக இருந்து நன்மைகளோ தீமைகளோ தரக்கூடிய கிரகம் சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது. 2.5 ஆண்டு காலம் நிலையாக இருந்து நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் அதை மெதுவாக செய்யக்கூடிய கிரகம், மெல்ல மெல்ல தரக்கூடிய பலன்களாகப்பட்டது சனி பகவானால் மட்டும்தான் முடியும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உபஜயஸ்தானத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னொரு முறை சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வர வேண்டுமென்றால் 30 ஆண்டுகள் ஆகும். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் 11ஆம் இடத்திற்கு வருவார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் 7.5 சனியாக வருவார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அர்த்தஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனியாக வருவார். ஒரு சிலருக்கு பிறந்த உடனே அவர்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் பாதகமாகவோ சாதகமாகவோ இருப்பதுண்டு. ஆனால் பேச்சு பெற்று வருகின்ற காலத்தில் 15 ஆண்டுகளிலும் வருவார், 30 ஆண்டுகளிலும் வருவார். அது முதல் முறையாக வரும்போது. 2வது முறையாக வருவதாக இருந்தால் நான் சொன்ன இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்கும். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார் என்றால் உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் நீண்ட நாளான கனவுகளையும் எதையாவது ஒன்றை நிறைவேற்றாமல் போக மாட்டார். காரணம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக பிரச்சனை, கடன் தொல்லை, நோயின் பிரச்சனை, எதிரிகளின் பிரச்சனை, சொத்தால் பிரச்சனை, நிலத்தால் பிரச்சனை, வீட்டால் பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இந்த காலகட்டத்தில் உங்களால் பெற முடியும். வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை, இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும். இங்கே இடம் இருக்கு, வாங்கிக்குங்க, இந்த இடத்துல நாங்கள் தர, வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பல வகையிலும் உதவிகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான். அது மட்டுமல்ல, சுக்கிரனின் ராசி தான் ரிஷபராசி. சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகமாக வருவது சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு, எப்படி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் வருகிறார் என்றால் யோகங்களுக்கு கட்டாயமாக குறைவிருக்காது. அரசாங்கத்தால் உதவி, நண்பர்களால் உதவி, உறவினர்களால் உதவி, சொந்த பந்தங்களால் உதவி, கணவனுக்கு மனைவி உதவியாக இருப்பது, மனைவிக்கு கணவன் உதவியாக இருப்பது, பிள்ளைகள் கூட
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை செய்யக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். இது சனி பகவான் மட்டும் செய்யக்கூடியது. அடுத்தது குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரையில் ஆண்டுதோறும் பயிற்சி பெறுவார். ஆனால் பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்காமல் சொற்ப பலன்களாக கொடுத்ததற்கு சில காரணங்கள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்து சில மாதங்களில் அதிசாரம் பெற்று மாறிவிட்டார். ஆனால் இப்பொழுது கூட குரு பகவான் உங்களுக்கு வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். குரு பகவானால் பொருள் வரவு, தனலாபம், செய்யும் தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் வெற்றி, இது அனைத்தையும் கொடுத்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால் குரு பகவான் இன்னொரு முறை வக்ரம் பெற மாட்டார். 3ஆம் இடத்தினுடைய பலன்களைத்தான் முழுமையாக தருவார். அதற்கு பிறகு பயிற்சி பெற்றுவிட்டாலும் பெரிதளவு நன்மைகள் கிடையாது. குரு பகவான் 3ஆம் இடம் 4ஆம் இடத்தில் தரக்கூடிய பாதகத்தை தடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறைசக்தி ரிஷபராசியான உங்களுக்கு யோகக்காரகன். உங்களுடைய ராசிக்கு பல வழிகளிலும் தொழிலையும் வருமானத்தையும் குறிக்கக்கூடிய சனி பகவானே 11ஆம் இடத்தில் இருக்கும்போது பாதகங்கள் இருக்காது, நன்மைகளாகத்தான் இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் சுப நிகழ்ச்சிகளை செய்து வைக்க உகந்த கிரகம் கிடையாது. குரு பகவான் தான் எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் குரு பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க. சொந்த ஜாதகத்தில் கிடையாது. கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி காலங்களில் அப்படி இருக்கும்போது குருவால் பொருளாதார தடை, உடல் நலத்தில் சிறு பாதகங்கள், கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்காமல் போவது, குடும்பத்தில் சற்று பிரச்சனைகளும், வியாபாரத்தில் பின்னடைவு சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். காரணம் தனக்காரகன், பொருளாதாரத்தின் அதிபதி. ஒரு மனிதனுக்கு சரளமான பணப்புழக்கம் இருக்க வேண்டுமென்றால் குரு பலம் கட்டாயமாக தேவை. அப்படி குரு பலம் என்பது உங்களுக்கு குறைந்திருப்பதினால் சனி பகவானால் எண்ணற்ற நன்மைகளை செய்து கொண்டு தான் இருப்பார். அடுத்தது ராகு கேது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடம் என்பது கெட்ட இடமோ கெடுதல்களை செய்யக்கூடிய இடமோ கிடையாது. 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும் காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நண்பர்களும் சரி, உயர் அதிகாரிகளும் சரி, பல வகையிலும் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டு இருப்பார்கள். அந்த உதவியை செய்வார்கள். எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத நன்மைகள் என்பது உங்களை தேடி வரும். நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு இல்லை என்ற வார்த்தை இல்லாமல் உதவிகள் கிடைக்கும். சரி, ராகு பகவான் இத்தகையான பலன்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார். இதே ராகு பகவான் பயிற்சி பெற்றாலும் நன்மைகளை செய்வார். காரணம், அவர் பயிற்சி பெற்று ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு தான் செல்லுகிறாரே தவிர கெட்ட இடத்திற்கு செல்லவில்லை. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களான நீங்கள் கடுமையாக உழைத்து அதிகப்படியான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த பிரச்சனைகள், கடன் தொல்லை, தொழில் இல்லாமல் இருப்பது, வியாபாரம் பல வகையிலும் உங்களுக்கு பின்னடைவை தந்தது, வெளிநாட்டுக்கு செல்வது, இப்படியெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதில் எதையாவது ஒன்று செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்வது தான் வெற்றியை தரும். கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது சுகஸ்தானத்தை பாதிப்பார். உடல் நலத்தில் சிறு பாதகங்கள் வரும். ராகு பகவான் நன்மைகளை செய்யும் போது கேது பகவான் செய்ய மாட்டார்.
கேது பகவான் நன்மைகளை செய்யும் போது ராகு பகவான் நல்ல இடத்தில் இருந்து பலன்களை தர முடியாது. சரி, கேது பகவான் உடல்நலத்தில் சிறு பாதகத்தை தந்தாலும் பயிற்சி காலங்களில் மிகவும் நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு பாதகமாக இருப்பது குரு பகவான் மட்டும்தான். இந்த ஓராண்டில் மிகவும் சிறந்த பலன்களை பெற்று யோகங்களாகவும் அதிர்ஷ்டங்களாகவும் இருக்கும். ஒருவேளை சொல்லக்கூடிய பலன்கள் மாறுபட்டு நடக்கிறது என்றால் சொந்த ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருக்கும். அதற்கு பரிகாரமாக முடிந்த அளவுக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவதும் அருகில் உள்ள நவகிரகங்களை சுற்றி வந்து வலம் வந்து வணங்கி வருவதும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கட்டாயமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.